வணக்கம். இன்றைய செய்திகள். இளைஞர்களை குறிவைத்து நடத்தும் ஜென்சி கூட்டம் ஆள் இல்லாமல் இருந்ததால் திமுக மேலிடம் அதிர்ச்சியடைந்ததாக கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் தோல்வி திமுகவை கடுமையாக பாதித்துள்ளது. ஜென்சி என்று சொல்லப்படும் இளைஞர்களும் இளம் பெண்களும் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவு அளித்தது ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தி வந்த திராவிட கட்சிகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது. திமுகவும் அதிமுகவும் காலாவதியான கட்சிகள். இளம் தலைமுறைக்கு அவற்றில் இடமில்லை. தாவேக தான் சரியான அரசியல் களம் என இளைஞர்கள் தேர்தல் மூலமாக பிரகடனம் செய்திருப்பது அக்கட்சிகளை உலுக்கிவிட்டது. எனவே தாவேகாவுக்கு வெற்றியளித்த ஜென்சி இளைஞர்களையும் அவர்களின் தகவல் பரிமாற்ற களமான இன்ஸ்டாகிராமையும் வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் திமுக களமிறங்கியுள்ளது. சென்னையில் முதல் ஜென்சி இளைஞர் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினார்கள். கோவைக்கான ஜென்சி இளைஞர்கள் சந்திப்பு கூட்டத்தை சரவணம்பட்டியில் நடத்தியுள்ளனர். இதேபோல தமிழகம் முழுவதும் ஜென்சி இளைஞர்களை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கென பிரத்யேகமாக 2 வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி தீவிரமாக செயல்பட்டனர். கோவை ஜென்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள 2000 பேருக்கு மேல் ஆர்வமாக ஆன்லைனில் பெயர் பதிவு செய்ததாக திமுக நிர்வாகிகள் கூறினர். ஆனால் கூட்டத்தில் 500 பேருக்கும் குறைவாகவே கலந்து கொண்டனர். அதிலும் ஏற்கனவே உள்ள திமுக ஐடி விங் நிர்வாகிகள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தான் அதிகம். இதனால் நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் உள்ள சீனியர் நிர்வாகிகளின் கோபம் அவர்கள் மீது திரும்பியுள்ளது. இதை ஈடுகட்டும் வகையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி என கொங்கு மண்டலம் முழுவதும் ஒருங்கிணைத்து 21ஆம் தேதி மண்டல ஜென்சி கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்கின்றனர். கட்சியில் முதியோர் ஆதிக்கமே நிலவுகிறது. அதில் வெளிப்படையாக தெரியக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே இளைஞர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். அதை செய்யாமல் எத்தனை கூட்டம் நடத்தினாலும் பலம் ஏற்படாது என்று திமுக நிர்வாகிகள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KG ரமேஷ்குமார் அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளராக இருந்தார். காங்கிரஸ் சார்பில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததில் ரமேஷ்குமார் மீது 22 வழக்குகள் உள்ளன. காங்கிரஸில் டிஜிட்டல் உறுப்பினர் சேர்க்கை நடந்தபோது இவர் தமிழகத்தில் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்தார். சட்டசபை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட அவர் சீட் கேட்டார். ஆனால் கேரள மாநில கிறிஸ்துவ பிஷப்புகளின் பரிந்துரையில் பிரவீனுக்கு சீட் கிடைத்தது. அவரும் வெற்றி பெற்று எம்எல்ஏவாகிவிட்டார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத அதிருப்தியில் இருந்த ரமேஷ்குமார் காங்கிரஸில் இருந்து விலகி தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற விடமாட்டோம் என அந்த தொகுதி எம்எல்ஏவும் தாவேக அமைச்சருமான நிர்மல்குமார் முஷ்டியை மடக்குகிறார். தீபத்தூணை இருளிலேயே வைத்திருப்பதுதான் எங்கள் அரசின் நிலைப்பாடு என மற்றொரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முட்டுக் கொடுக்கிறார். முருக பக்தர்களுக்கு எதிராக தாவேகவின் வாலும் காலும் இப்படி சலங்கை கட்டி ஆட தலைமை என கூறிக்கொள்ளும் முதல்வர் விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மதிக்காமல் அமைச்சர்கள் இப்படி வாய் வார்த்தைகளால் விளையாடுவதை வேடிக்கை பார்க்கவா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தனர்? தேர்தலுக்கு முன் அமைதி காத்துவிட்டு ஆட்சி அமைந்ததும் முருக பக்தர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிராக போர்க்கொடி பிடிப்பதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா? சிறுபான்மையினர் ஓட்டுக்களை கவர இந்துக்களின் முதுகில் ஏறி அரசியல் சவாரி செய்யலாம் என்ற திமுகவின் அதே கீழ்த்தரமான எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கும் நீங்கள் தூய சக்தி அல்ல, துரோக சக்தி என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நடைமுறைப்படுத்த மாட்டோம் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் கூறுகிறார். அவர் குறிப்பிட்டது லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா. அதை செயல்படுத்த மாட்டோம் என்று ஒரு மாநிலத்தின் அமைச்சர் கூறுவது ஏன்? அவரை போலவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டு இருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை மதசார்பற்ற அரசு என ஆளும் கட்சியினர் கூறிக்கொள்கின்றனர். ஆனால் அது இந்து மத எதிர்ப்பு அரசோ என்ற சந்தேகம் எழுகிறது என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தான் இதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளது. தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேக அரசை வெளியில் இருந்து ஆதரிக்கிறோம். தாவேக ஆட்சி 3 மாதம் தாங்குமா என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்க கூடாது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்கிறதா என்பதை போகிற போக்கில் கூறிவிட முடியாது. இன்று செயற்குழு மற்றும் 10, 11ஆம் தேதிகளில் நடக்கும் நிர்வாக குழு கூட்டங்களில் ஆலோசித்து எங்கள் முடிவை அறிவிப்போம். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் ராஜினாமா செய்ய தேவையில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் பேசியுள்ளார்.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வீடுகளில் பயன்படுத்தும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு 29 ரூபாய் அதிகரித்து இருப்பது கண்டனத்திற்கு உரியது. ஏற்கனவே பெட்ரோல், டீசல் விலை கட்டுக்கடங்காது உயர்வதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருகிறது. எனவே எரிபொருள் விலை நிர்ணய அதிகாரத்தை மீண்டும் மத்திய அரசு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விலையை குறைக்க வேண்டும். சிலிண்டர் விலை உயர்வால் தமிழக மக்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் செலவை தாவேக அரசு ஏற்க வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார். நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தொழில் முனைவோர் அணி மாநில செயலர் கோபிநாத் அக்கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் காஞ்சிபுரம் மண்டல மாநில செயலர், தொழில் முனைவோர் அணி மாநில செயலர் ஆகிய பொறுப்புகளில் நான் செயல்பட்டு வந்தேன். சட்டசபை தேர்தலுக்கு பின் கட்சியின் செயல்பாடுகள் மிகவும் ஏமாற்றமளிப்பதாக உள்ளன. தொண்டர்களின் கருத்துக்களை கட்சியின் தலைவர் கமல் அறிந்து கொள்ளாதது குறையாக உள்ளது. எனவே கட்சியின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள அதிருப்தியால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுகிறேன் என்று கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.